உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மேல துணியெல்லாம் மடிக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் டயர்டா இருக்குதுமா. வயசாயிடுச்சா எங்கயாவது போக வேண்டியதுதானே? கடுப்ப கிளப்பிட்டு. இங்க பாருங்க, உங்க ட்ரெஸ்ஸை மடிக்கிறதுக்கும் இல்ல சமைச்சு போறதுக்காகவும் நான் இங்க மருமகளா வரல. ஏமா கோவப்படுறேன்? என்ன உங்களால என்ன பயன் இருக்கு? பாரமா தான் இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு சமைக்க கொஞ்சம் டைம் ஆகும். நான் கொடுக்கும் போது உங்களுக்கு சாப்பாடு என்ன அவ்வளவு ரோஷன் தான் எங்கயாவது போக வேண்டியதுதானே? மலரு, இப்ப எதுக்கு அப்பாட்ட கத்திட்டு இருக்க? வாங்க, என் பணக்கார புருஷன். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் பேசுற? போனது ஏன் பணம் தானே. பிசினஸ் பண்ண போற, காசு கொடுன்னு வாங்கிட்டு லாஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன கவலை? ₹1 கூட சம்பாதிக்க வக்கு இல்ல. ஏய், ஏன்டி நீ இப்படி இருக்க? நான் என்ன வேணும்னு பிசினஸ் லாஸ் பண்ணிட்டு வந்தேன்? நானே அதனால தானே டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கேன். ஒரு பேங்கா ஏறி இறங்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியாச்சும் லோன் கிடைச்சிடும். நான் எல்லாத்தையும் சரி பண்றோம். மலரு, கிழிச்சிங்க. இங்க உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கினா கூட உங்களால வாங்க முடியாது. இதுல லோன் வேற வாங்க போறீங்களா? இங்க பாருங்க, இப்படியே போச்சுன்னா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் டிவோர்ஸ் தான். மலரு, சபரி, லோன் கிடைச்சாப்பா? ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். என்ன எதுவும் கிடைக்கல. கவலைப்படாது, நல்லதே நடக்குமா. மலர், சபரி, 2 பேரும் வா. என் பையன் உனக்கு எவ்வளவுமா பணம் தரணும்? ஏன் அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? 3 லட்சம் தரணும், திருப்பி கொடுத்துட போறீங்களா? என்னமா அப்படி பாக்குறேன்? உன் பணம் தான், என்ன பாத்துக்க. சபரி, பிசினஸ்க்கு எவ்வளவு பணம்? இல்ல அப்பா, ஏதுப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம்? ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பணம் மொத்தத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டேன். என் வீட்டுல பணத்துக்கு தான்ப்பா மரியாதை, மனுஷனுக்கு இல்ல. கரெக்ட் தானேமா? அப்பா, இது உங்க காசுப்பா. என்ன சபரி, நமக்கு தன்மானம் தான் முக்கியம். பாருப்பா, உன் பணத்தை திருப்பி கொடுத்தாச்சு. இனிமே பிள்ளைய ஏதாவது பேச நடக்கிறதே அவ்வளவுதான். அப்பா விடுங்கப்பா, சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளாப்பா இவெல்லாம். புருஷனை சம்பாதிக்க சொன்னா இங்க 2 பேருக்கு கோவம் வருதுல. ஆமா, புருஷன்னா சம்பாதிக்கணும். ஆனா எந்த சுடலையும் அனுசரித்து போறவதான் பொண்டாட்டி. சபரி, இல்ல இந்த சொத்துல சரிபாதை உனக்கு எழுதிருக்க. என்னமா இந்த சொத்துல உனக்கு சரிபாதை எழுதிருக்கு. உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நீ என் பொண்ணுன்னு நான் சொன்னேன். என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டாமா? எனக்குன்னு ஒரு 2 பேர் தவிர யாருமா இருக்கா? மாமா, உங்களை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா. மருமகளை வர நீங்கள்லாம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போவீங்க தான் உங்களை நாங்கள் கல்யாணம் பண்றோம். ஆனா காசையும் பணத்தையும் மட்டும் பார்த்துட்டு இப்படி குடும்பத்தை பிரிச்சிருக்கீங்களேடி. மாமா, எனக்கு இந்த சொத்து வேணாம், இந்த காசும் வேணாம். சபரி, இந்த புடி. உங்க 2 பேரோட அன்பையும் புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிரு சபரி. சொல்லாதம்மா, இனிமேல் நடந்து காட்டு.